அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு குழந்தை இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. ஒரு பெண் குழந்தை. அந்த அம்மா, அப்பா எப்போவுமே ஊர் திருவிழா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கிட்ட பேசுவாங்க. அதை பேசினதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஊர் திருவிழாவில் என்ன நடக்கும் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அவங்க ஊரில் திருவிழா நடக்கலை. ஸோ பக்கத்து 2 ஊர் தள்ளி ஒரு ஊரில் திருவிழா நடக்குது. அதுக்காக அவங்க அம்மா அப்பாவும் அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஊர் திருவிழா நாளும் வந்துச்சு. அன்றைக்கி காலையில் அவங்க குடும்பத்தோடு கிளம்பிட்டாங்க அந்த ஊருக்கு, அந்த ஊர் திருவிழாவை பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கோவிலுக்குள்ளே போனாங்க. அந்த ஊர் திருவிழாவில் நடக்கிற கோவிலில் பார்த்து சாமியை தரிசனம் பண்ணாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தெருக்களில் இருக்கிற எல்லா விளையாட்டு சாமான்களும் அந்த குழந்தை வேடிக்கை பார்த்துட்டே வந்துச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கையை பிடிச்சிருந்த அந்த குழந்தை வேடிக்கை பார்த்துட்டு அவங்க அப்பா கையை விட்டுருச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க குழந்தைய. அந்த குழந்தையும் அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு இருந்தது. தேடி 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 ரொம்ப களைச்சி போய் அழுது அழுது முகம் செவந்து போய் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அலறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ராட்டினம் சுற்றிட்டு இருந்தது. பஞ்சு மிட்டாய் வண்டி இருந்துச்சு. நிறைய கலர் கலர் பலூன்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த குழந்தைக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கு ராட்டினம் சுற்றணும் ரொம்ப ஆசை, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ணும் ஆசை, பலூன்ஸை வாங்கி அதோட விளையாடணும் ஆசை, அதுக்கு பிடித்த விளையாட்டு சாமான்கள், ஜவ்வு மிட்டாய் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தை அலறதை பார்த்து ஒரு நோட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள், ஒரு திருடன் என்ன பண்ணான்னா, வா பாப்பா, நான் உனக்கு அங்கே ராட்டினம் ஏற்றி விட்டுறேன், பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன், வா நான் உங்கள் அப்பா அம்மா தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த குழந்தை போகாமல் யோசிச்சுட்டு இருந்தது. இன்னொருத்தர் வா பாப்பா, இங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கலாம், எங்கள் பக்கத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வா நம்ம போய் அவங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்கள், நீ உங்கள் பேர் சொல்லுங்கள், அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அம்மா அப்பா அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் கூப்பிட்றாரு. ஸோ பர்சன் ஏ நல்லவர் கிடையாது. அவர் ஆசை வார்த்தைகளை பேசி அவர் அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறதுக்காக கூப்பிட்றாரு. பர்சன் பி உண்மையாகவே இந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா கூட அந்த குழந்தைய சேர்க்கறதுக்காக கூப்பிடுறாரு. இப்போ அந்த குழந்தை என்ன முடிவெடுக்கும், அந்த குழந்தை யாருக்கிட்ட போகும், அதுதான் இந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃபோட ஒத்து போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வரோம், இங்கே இருக்கிற மாயைகளை சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வந்த உடனே நம்ம அம்மா அப்பாவை தொலைச்சிட்டோம். நம்மளோட உண்மையான அம்மா அப்பா எல்லாம் வல்ல பரம்பொருளான இறைவன் தான். அவரை தொலைச்சிட்டு இங்கே இருக்க சிற்றின்பங்களில் மூழ்கி கிடந்து நம்ம எப்படி அந்த குழந்தை பஞ்சு மிட்டாய்க்கும் ராட்டினத்துக்கும் ஆசைப்பட்டு அதில் வேடிக்கை பார்த்துட்டு மயங்க அவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணிட்டாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம உண்மையான இறைவனை மறந்துட்டு, நம்மளோட அம்மா அப்பாவாகிய இறைவனை மறந்துட்டு, நம்ம இங்கே இருக்கிற சிற்றின்பங்கள், ஐம்புலன்களால் உணரக்கூடிய அனைத்து இன்பங்களும் சிற்றின்பங்கள், அதில் மூழ்கி இந்த மாயில் மூழ்கி கிடக்கிறோம். நம்ம இறைவனை மறந்துட்டோம். நமக்கு ஒரு குரு தேவை. எப்படி பர்சன் பி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு குரு தேவை. அந்த குரு கண்டிப்பாக நம்மளோட உண்மையான அம்மா அப்பாவான இறைவனை தேடி கூட்டு போய் சேர்க்கறதுக்காக நம்மளுக்கு உதவி செய்வாங்க. ஸோ இதே சுச்சுவேஷன் நம்மளோட வாழ்க்கையில் ஒத்து போகுது. ஸோ நம்ம அந்த மாயையில் மாட்டிட்டு மாயை சூஸ் பண்ணுறோமா இல்லை குருவை சூஸ் பண்ணுறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.